ராமேஸ்வரம் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாகவும் சில அதிகாரிகள் ஏஜென்ட்டுகளுடன் கைகோர்த்துக் கொண்டு செயல்படுவதால் பத்திரப்பதிவிற்காக வரும் பொதுமக்கள் பெரிய சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாகவும் எழுந்துள்ளது. அதை பற்றி ஒரு தொகுப்பை பார்க்கலாம். ராமேஸ்வரம் பத்திரப்பதிவு அலுவலகம் 1975ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. இங்கு சொத்துக்கள் பத்திரப்பதிவு செய்தல், திருமண பதிவு, வில்லங்கச் சான்று பெறுதல் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாவட்ட பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் அனுமதி பெற்று இங்கு 7 பத்திர எழுத்தாளர்கள் உள்ளனர். பத்திர படிவத்தை விற்பனை செய்வது, படிவத்தை நிரப்புவது மட்டும்தான் இவர்களுடைய வேலை. ஆனால் அதிகாரிகளின் நெருக்கத்தை பயன்படுத்திக் கொண்டு ஏறக்குறைய எல்லா வேலைகளையும் இவர்களே செய்து வருகின்றனர். பொதுமக்கள் அதிகாரிகளிடம் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாத அளவிற்கு இவர்கள் முட்டுக்கட்டை போடுகின்றனர். அலுவலகத்தில் செலுத்த வேண்டிய தொகையை தங்களிடம் செலுத்துமாறு வற்புறுத்துவதாகவும் கூறப்படுகிறது. ஆவண எழுத்தாளர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பத்திரம் பதிய வரக்கூடியவங்க, அதுபோல உயில் எழுத வரக்கூடியவங்க, திருமண சான்றுக்காக வரக்கூடியவங்க, இவங்கள்ட்ட என்ன செய்யறாங்கன்னா, அவங்க கூடுதலாக, அதாவது பத்திரப்பதிவு போக அலுவலக செலவுக்குன்னே சார்பதிவாளர் அலுவலகத்திற்கென்றே லஞ்சமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்கணும் சொல்லி நிர்பந்தம் பண்றாங்க. அப்படி கொடுக்கலைன்னா அந்த பத்திரத்தை பதிய வர்ற பத்திரத்தை ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அந்த பத்திரத்தை பதிவிடாமல் தடுத்து விடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்போ இது போன்ற நிலைமைகள் என்னன்னு சொன்னா 5000 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் பேரம் பேசப்படுது. 3 சென்ட் நிலத்தை பதிவு செய்வதற்காக வந்தவரிடம் 18,000 ரூபாய் லஞ்சம் தந்தே ஆக வேண்டும் என அதிகாரி நேரடியாக கேட்டதால் அவர் பதிவு செய்யாமலேயே போய்விட்டதாக கூறுகிறார் முருகானந்தம். அமைப்பாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் 18,000 ரூபா கொடுங்கன்னு சொல்லி கேள்வி மேலே 18,000 ரூபா கொடுங்கன்னு சொல்லி நேரடியாகவே கேட்குறாங்க. அந்த பத்திரப்பதிவுக்கு செலவாகிறதுக்கு 3,500 ரூபா இருந்தனால 18,000 ரூபா கொடுத்தே ஆகணும்னு சொல்லி ஒரு பதிவு 3 சென்ட் இடத்த ஒருத்தர் பத்திரப்பதிவு பதியாமையே கொண்டு போயிட்டார். எனக்கு பதிவே வேணாம்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த மாதிரி அத்துமீறிய நடவடிக்கை ராமேஸ்வரம் பதிவாளர் அலுவலகத்தில் நடக்குது. மாவட்ட பதிவாளரும் அதே போல் பத்திரப்பதிவுத்துறையினுடைய மாநில ஆணையாளரும் நேரடியாக கவனம் செலுத்தி இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கணும். பத்திரப்பதிவு அலுவலகத்தில் திரும்பும் திசையெல்லாம் பொதுமக்களே ஏமாறாதீர்கள், லஞ்சம் வாங்குவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பெயரளவிற்கு மட்டுமே எழுதப்பட்டிருப்பதாகவும், ஆனால் பத்திரப்பதிவு அலுவலக அதிகாரிகள் தனி ஊழல் சாம்ராஜ்யமே நடத்துவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் பொதுமக்கள். இதுகுறித்து சார் பதிவாளரை நமது செய்தியாளர் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் குற்றச்சாட்டுகளை மறுத்தார். ராமேஸ்வரம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையின் பார்வைப்பட வேண்டியது அவசியம் என்பதே பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. சுற்றுலா தலங்களுக்கு புகழ்பெற்ற ராமேஸ்வரம் பத்திரப்பதிவுத்துறையில் ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் புகழ் பெற்று வருகின்றது. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்பினரின் கோரிக்கையாக உள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து பாலாஜி, நியூஸ் 18 தமிழ்நாடு.